என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறது என்னன்னா, எனக்கு ஹேர் க்ரோத் இல்லைனாலும் பரவாயில்ல, ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும், ஹேர் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது, ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு. உங்களுக்கான ரெமெடி நான் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி, நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 100% இல்லைங்க, 200% ரிசல்ட் கிடைக்கும். என்ன ரெமெடிஸ்மா? அதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணலாம், தயவு செய்து ஒரு ஃபாலோ கொடுத்துட்டுங்க. ஆலமர விழுது எடுத்துக்கோங்க. ஆலமர விழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் தரும். ஆலமரத்தை விழுது எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுமோ அதேமாரி நம்ம ஹேரும் ஸ்ட்ராங் ஆகும். ஆலமர விழுது ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கீழா நல்லி வேர் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு ஆலமர விழுது எடுக்கிறோமோ அதே அளவு கீழா நல்லி வேரும் எடுத்துக்கணும். இதை நல்லா செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் இதை ரெண்டுமே போட்டு நல்லா மூடி போட்டோ இல்லை வந்து ஒரு காட்டன் கிளாத் போட்டோ மூடி வெயிலில் வச்சிடணும். 7 days இல்லைன்னா 14 daysக்கு வெப்ப புடலை போடணும். அந்த வேரில் இருக்கக்கூடிய நேச்சுரல் எசன்ஸ் வந்து நம்ம எண்ணெயில் இறங்கும். அந்த எண்ணெயை 14 daysக்கு அப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நைட் டைமில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படுங்க. இல்லை வந்து நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் பாத் எடுக்கிறதுக்கு 1 hour இல்லை 2 hours முன்னாடி நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் கொடுத்துக்குங்க. அப்படி நீங்கள் மசாஜ் கொடுக்கும்போது உங்கள் வேர்க்கால்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இப்படி கண்டினியூஸாக ஒரு 3 months ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, உங்கள் ஹேர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹேர் ஃபால் துளி கூட இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த எண்ணெயை தான் ப்ரிப்பேர் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சுத்தமாக ஹேர் ஃபால் இல்லை. என் சிஸ்டருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி அவளும் வந்து அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆயிலை இப்பயே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நன்றி.